Hi friends, welcome to Dira's Home Kitchen. இன்னைக்கான vlog பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல். சோ இன்னைக்கு நம்ம வீட்ல கொழுக்கட்டை தான் செய்ய போறோம். பூர்ண கொழுக்கட்டையும் கார கொழுக்கட்டையும் செய்யலாம்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி விநாயகரை வந்து வாங்கி வச்சிருக்கோம். சோ அதுக்கும் இன்னைக்கு பூஜை பண்ணி இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தியை வந்து செலிப்ரேட் பண்ண போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன திவ்யா கொழுக்கட்டை செய்யலாம்னு இருக்க? எப்படி செய்யறதுன்னு தெரியுமா உனக்கு? செய்ய தெரியும், ஆனால் இதான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன் நானா. ஏன்னா மேரேஜ்க்கு அப்புறம் இதான் நம்ம ஃபஸ்ட் இயர் வந்து விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ நல்லா வரும்னு நம்புகிறேன், பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பூர்ண கொழுக்கட்டை செஞ்சிடலாம். அதான் இனிப்பு கொழுக்கட்டை. ஓகேவா? அதுக்கு வந்து கொஞ்சம் வந்து சுடுதண்ணி வந்து பாயில் பண்ண வச்சுருக்கேன். ஓகேவா? அதுக்கப்புறம் அணில் கொழுக்கட்டை மாவு இருக்குல்ல, அந்த ரெடிமேட் மாவு தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த வந்து ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா நல்லா உப்பு ஆட் பண்ணணும். மாவுக்கான உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு நல்லா தண்ணி சூடானதும் அதை வந்து எடுத்து இதில் மிக்ஸ் பண்ண வேண்டியதும். அதுக்குள்ளேயே மிக்ஸ் பண்ணி வச்சிருவோம். இப்போ அந்த மாவில் வந்து கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே நல்லா வாட்டர் வந்து பாயில் ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஃபஸ்ட்டு ஸ்பூன் வச்சு பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா கை ரொம்ப சூடாக இருக்கும், வைக்க முடியாது. இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து இது பண்ணி வச்சிடலாம், ஓரமாக வச்சிடலாம். சூடாகினதும் வந்து கை வச்சு நல்லா பசைஞ்சிக்கலாம். அதுக்குள்ளேயே பூரணத்துக்கு வந்து செஞ்சிடலாம். ஓகேவா? இப்போ வந்து அந்த பேனில் வந்து கீ ஆட் பண்ணியிருக்கோம்ல, அது கூட வந்து துருவி வச்ச தேங்காய். இது என்ன பண்ண போகிற? இதை தான் பூரணம். இப்போ இந்த தேங்காய் வந்து நல்லா கொஞ்சம் நெய்யில் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா இந்த தேங்காய் வந்து இதில் கீயோட நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம இப்போ வெல்லம் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து வெல்லம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? அந்த வெல்லத்தை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். குண்டு வெல்லமாக இருக்கும், அதை நான் இப்படி உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது வெல்லமும் தேங்காயும் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த வெல்லம் வந்து லைட்டாக அந்த ஹீட்லேயே மெல்ட் ஆகும். தெரியுதா? நல்லா மெல்ட் ஆகுது. இது கூட வந்து நம்ம இன்னைக்கு என்ன அடிஷ்னலாக ஆட் பண்ண போகிறோன்னா, ஆக்சுவலாக இதோட வந்து நம்ம ஏலக்காய் தூள் மட்டும் சேர்த்திட்டு கூட பூர்ணமாக ஸ்டஃப் பண்ணி இது பண்ணலாம். நான் இன்னைக்கு என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் பொட்டுக்கடலை இருக்குல்ல, அதை வந்து மிக்சியில் போட்டு பல்ஸில் விட்டு கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதோட ஆட் பண்ணோம்னா சாப்பிட்றப்போ கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த வெல்லம்லாம் நல்லா மெல்ட் ஆகி இந்த தேங்காயோட நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் பூர்ணத்தோட கன்சிஸ்டன்சிக்கு வரட்டும். அப்போ தான் வந்து கொழுக்கட்டைக்குள்ளே வச்சோம்னா வெளியே இதாகாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் வந்து நல்லா மெல்ட் ஆகி தேங்காயோட மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து இந்த பொட்டுக்கடலை அரைச்சி வச்சதை வந்து எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட மிக்ஸ் பண்ணிட்டு லைட்டாக வந்து இது ஏலக்காய் தூள். ஆக்சுவலாக எனக்கு ஏலக்காவே பிடிக்காது, பட் கொஞ்சம் வாசத்துக்காக
ஏலக்காய் தூள். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா பேனில் ஒட்டாமல் நல்லா இப்படி சுருண்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பேனோட ஒட்டாமல் இந்த பூரணத்தோட கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு. இப்போ வந்து இதை வந்து எடுத்து ஒரு பாக்ஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நம்ம கொழுக்கட்டை செய்கிறப்போ இதை எடுத்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மாவு தான் பிணைய போகிறோம். இப்போ பார்த்தியா மாவு நல்லா வந்து சூடு ஆறிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்பூனை எடுத்துட்டு நல்லா கையை வச்சு பிசைஞ்சுக்கலாம். என்ன ராகுல் நீ பண்ணிட்டு இருக்க? சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்துட்டு இருக்கேன். பார்க்குறேன் எப்படி வருதுன்னு. மாவை வேஸ்ட் பண்ணிடாத. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக எனக்கு இது ஒழுங்காக ஃபஸ்ட்டு வரல. நம்ம வாழை இலை இருந்தால் கூட அதில் வந்து போட்டு பண்ணோம்னா ஈஸியாக பண்ணுறேன் பாரு. நீ செஞ்சது எப்படி இருக்கு, நான் செஞ்சது எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ ஸ்டஃப் பண்ணிக்கலாம். வெளியே வந்துட போகுது. எல்லாமே பிதுங்கி வெளியே வந்துருச்சு. இங்கே ஓப்பன் பண்ணி பாரு. நாட் பேட். இது பார்த்தியா? ஓகே, ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், நல்லா தான் வந்திருக்கு. சரி, இது திவ்யா பண்ணது, இது நான் பண்ணது, எது நல்லா இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். சரி, அடுத்து வந்து இந்த மோமோஸ் ஷேப்பில் பண்ணி பார்ப்போமா? இன்னைக்கு வந்து விநாயகருக்கு படைக்கிறத விட்டுட்டு நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம் இதை வச்சு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட கொழுக்கட்டை வந்து மோல்டில் வச்சு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இது சுண்டலுக்கும் கொஞ்சம் கார கொழுக்கட்டைக்கும் வந்து வதக்கிட்டு இருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது சிம்மில் இருக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம இங்கே வேக வச்சு நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இதில் ஒரு இட்லி இதை வச்சு இதெல்லாம் நம்ம செஞ்சு வச்ச கொழுக்கட்டை. இது ஆக்சுவலாக கொஞ்சம் பிரிஞ்சு வந்துடும்னு நினைக்கிறேன், ஏன்னா ஃபஸ்ட் டைம் அது செஞ்சது. ஓகே, இது நல்லா கொஞ்சம் ஆவியில் வேகட்டும். சூப்பரான இந்த பூரண கொழுக்கட்டை இங்கே ரெடி ஆயிடுச்சு. இங்கே பார்த்தோன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேங்காய் சட்னி, அப்புறம் பனியாரம் ஊற்றலான் இருக்கேன். அதுக்கும் மாவு வந்து வெங்காயம்லாம் அரிஞ்சு போட்டு வதக்கி வச்சாச்சு. அடுத்து இங்கே கார கொழுக்கட்டை வெந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் சுண்டல், சாமிக்கு சுண்டலும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ மார்னிங் வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து கார கொழுக்கட்டை வெந்ததுக்கப்புறம் இதையும் எடுத்துகிட்டு நம்ம வந்து பூஜை பண்ண வேண்டியதுதான். என்ன ராகுல் பண்ணிட்டு இருக்க? பூஜை அந்த மாதிரி சதுர்த்தி இல்ல, சோ வந்து நம்ம குட்டி விநாயகர் வந்து ஒரு மாதிரி டெக்கரேட் பண்ணி பண்ணி வச்சிருக்கு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா விநாயகர் புக்கு பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குல்ல. ஓகே,
கருப்பா கருப்பழகா ஆன முக பேரழகா அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம் அதுவே ஆலை